السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹுவை அன்றி பிற பாதுகாவலர்களை அமைத்து கொண்டால் அந்த மனிதனுக்கு உதாரணம் என்ன, அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹுவை அன்றி பிற பாதுகாவலர்களை அமைத்து கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உதாரணம் கமசலில் அன்கபூத், வலை பின்னியுள்ள சிலந்தி பூச்சியை போன்றதாகும் அந்த மனிதனுக்கு உதாரணம். இத்தகதத் பைத்தன், அந்த சிலந்தி பூச்சி தனக்காக ஒரு வீட்டை கட்டியது. வ இன்ன அவுஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத் லவ்கானு யாலமுன், அவர்கள் புரிந்து கொள்வார்களேயானால், அந்த மனிதர்கள் புரிந்து கொள்வார்களேயானால், வீடுகளிலேயே மிக பலவீனமான வீடு சிலந்தி பூச்சியின் வீடாகும் என்பதை அவர்கள் எண்ணி அல்லாஹுவை பாதுகாவலனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகின்றார். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏற்படும். அப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதில் தீர்வு காணுவதற்கு இறைவனையே அணுக வேண்டும். இதை விடுத்து இந்த உலகத்தாரை அணுகுவோருக்கு திருக்குர்ஆன் என்ன செய்கின்றது? சிலந்தி பூச்சியையும் அதன் கூட்டையும் உதாரணமாக காட்டுகின்றது. ஆக அல்லாஹுவை ஒரு மனிதர் அணுகினால் அந்த மனிதருக்கு அனைத்துமே அழகானதாக அமையும். அப்படி அணுகாமல், அல்லாஹுவை அணுகாமல் பிற மனிதரை அணுகின்ற பொழுது அது சில பாதிப்புகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் என்பதுதான் இறைமறை கூறக்கூடிய அழகிய ஒரு கூற்று. இதற்கு உதாரணமாக வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க, வயிற்று வலியால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. வயிற்று வலியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டாங்க. அப்படி அவதிப்பட்ட பொழுது இறைவனிடத்துல தன் நிலையை பற்றி என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. யா அல்லாஹ், எனக்கு கடுமையான வயிற்று வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க. உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவங்களுடைய முறையீட்டுக்கு பதிலளிக்கும் முகமாக ஒரு வகை பச்சிலையை சாப்பிடும்படி அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். இந்த பச்சிலையை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைத்தது, குணம் கிடைத்தது. நலமுடன் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அந்த வயிற்று வலி எல்லாமே போகிவிட்டது, நல்ல ஒரு குணம் கிடைச்சி விட்டது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே வயிற்று வலி அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ரொம்ப அவதிப்படுறாங்க. அதே வயிற்று வலி அந்த நிலையில ஏற்படுது. அப்பொழுது அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது, முன்பு அல்லாஹு தஆலா காட்டி தந்த பச்சிலை என்ன செஞ்சாங்க, தேடி அதை சாப்பிட்டார்கள். ஆனால் சாப்பிட்டா அவர்கள் உடல் நலம் அடையவில்லை, குணம் அடையவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. ரொம்ப மேலும் மேலும் வயிற்று வலி அதிகமாகி கொண்டே இருந்துச்சு, குணம் கிடைக்கவே இல்லை. அப்பொழுது
அல்லாஹ்விடத்துல என்ன செஞ்சாங்க, முறையிட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டு ரொம்ப அவதிப்படுறேன். நீ முன்பு ஒரு முறை சொன்ன அந்த பச்சிலையை நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன். ஆனால் வயிற்று வலி குணமடையவில்லை, எனக்கு குறையவில்லை என்பதாக அல்லாஹ்விடத்துல என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வயிற்று வலியை அந்த நேரத்துல முறையிட்ட பொழுது அதை செவியுற்ற அல்லாஹு தாலா சொன்ன ஒரு வார்த்தை, மூசாவே, முன்பு ஒருமுறை வயிற்று வலியால் நீர் பாதிக்கப்பட்ட பொழுது என்னை அணுகுனீர்கள். ஆனால் இப்போது நேரா என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க என்னை அணுகாமல் அந்த பச்சிலையை தேடி சென்று விட்டீர்கள். மூசாவே, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நச்சு கலந்ததுதான். எனது பெயரே அதன் நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய விதத்தில் வல்லது என்பதாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சானா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை குறிப்பிட்டான. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அணுகினால் அதற்கு அழகிய தீர்வு நமக்கு கிடைக்கும். அப்படி அல்லாம நாம சில மருந்துகளின் மூலமாகவோ மருத்துவரின் மூலமாக நாம் அணுகினால் அது சில கோளாறுகளையும் நமக்கு ஏற்படுத்தும். அல்லாஹ்விடத்துல தான் பூரண ஷிஃபா அடையக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு திருமறை வசனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது மனிதர்களுக்கு நோய் கண்டுவிட்டால் எப்படி சொல்லுவாங்கன்னா, வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு குடிப்பாட்டுகின்றான். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்று விட்டால் அவனே சுகமளிக்கிறான் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், இவ்வாறு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், திருமறை வசனத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு அழகிய உபதேசமாக நமக்கு காட்டி தருகின்றான். இறைவனிடம் முறையிடாமல் நேராக மருத்துவரை நாடி செல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இது ஒரு அழகிய உபதேசமாகும். ஏன்னா சிகிச்சை என்பது மரணம் வரை தொடரக்கூடியதாக இருக்கும். ஆனா அதனுடைய தீர்வு அல்லாஹ்விடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு மனிதன் என்ன செய்யணும், செயல்படணும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஈமான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அதற்கான தீர்வுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறந்த நல்வாழ்வையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் அல்லாஹு தாலா ஈருலகிலும் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.